வணக்கம் நண்பர்களே. இந்த தேர்தல்ல விஜய்க்கு என்ன ஆகும்? இதாங்க எல்லாரும் பேசுறாங்க. எல்லா கட்சிகளும் இதான் பேசுறாங்க. திமுகக்குள்ளயும் அதான் பேசுறாங்களா, அண்ணா திமுகக்குள்ளயும் அதான் பேசுறாங்களாம். அண்ணா திமுக என்ன பேசுறாங்க, அவர் அந்த பக்கம் ஓட்ட பிரிச்சாருன்னா இந்த பக்கம் நம்ம வந்துரும் அப்படின்னு பேசுறாங்களாம். திமுகக்குள்ள அந்த தம்பி என்ன பண்ணுவாரு, அந்த தம்பிக்கு ஓட்டு கிடைக்குமா, அந்த தம்பி என்ன பண்ணுவாரு, இல்லண்ணே அந்த தம்பிக்கு தரும் அந்த ஓட்டு இல்ல, தம்பி நல்லா ஃபைட் கொடுப்பாரு இப்படின்னு அந்த தம்பியை பத்தியே பேசுறாங்களாம். அந்த அளவுக்கு எல்லா கட்சிக்காரனையும் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் கூப்பிட்டு யாரு, விஜய் அவரு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்கும், தன்னுடைய தொகுதிகள் எப்படி இருக்கும், தன்னுடைய வேட்பாளர்கள் முக்கிய வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க இப்படின்னு இதுவரைக்கும் காணாத ஒரு அரசியல் களம் இந்த தேர்தலில் நடந்திருக்குங்க. பல ஆண்டுகளாக இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த தேர்தல் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜயை மையமாக வைத்த அரசியல். தேர்தலுக்கு முன்னாலேயும் விஜய் மையமா வச்சுதான். எங்கெங்க மையமா வச்சாங்க அப்படி நீங்க கேக்குறீங்க. முதலமைச்சர் எப்போது விஜய் பேரை சொன்னாரா, ஸ்டாலின் சொன்னாரா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? யாரும் அவர் பேர் எடுக்கல. அது ஏங்க இந்த திமுக அண்ணா திமுக ஆதரவா வந்து நம்மளோட நிகழ்ச்சிகள்லாம் பேசுறாங்களே, அவங்க கூட அந்த நடிகர் கட்சி எந்த கட்சிங்க கேட்ட பிறகுதான் விஜய் கட்சி சொல்றாங்க. இன்னும் பேரை சொல்றதுக்கு அவ்வளவு பயங்க. என்னங்க நெருப்புனா வாய் சுற்றுமா, சுற்று மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் அவங்க யாரும் பேரை சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் அவரு ஓட்ட பிரிப்பாரோ, அப்புறம் தம்பி கட்சி என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப நட்பா பாசமாலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம முதலமைச்சர் கேக்குறாங்க, என்னங்க தேர்தல் என்ன ஆகும்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காமிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பெருசா ஒண்ணும் சொல்லல, வெற்றி நிச்சயம் தான் தேர்தல் போது சொன்னாரு. ஆனா முதல்ல அறிக்கை விட்டவர் யாருன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய். அவர் தான் அறிக்கை விட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இது ஒரு தொடக்கம் தான், ட்ரெய்லர் போல இருக்கு. மெயின் பிக்சர் எப்படி இருக்குமோ, மெயின் பிக்சர் எதுன்னு நமக்கு தெரியாது. மே 4ஆம் தேதி வருது, அதான் மெயின் பிக்சரா, இல்ல அதுக்கப்புறம் நிறைய பிக்சர் இருக்கா, இல்ல அதுதான் கிளைமாக்ஸா, ஆன்டி கிளைமாக்ஸா தெரியல நமக்கு. விஜய்க்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லிட்டாரு, அரசியல் தெரியாதவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, மக்கள் சாதிச்சு காமிச்சிட்டாங்க. எதுன்னு தெரியல, ஓட்டு சதவீதமா, அதுதான் விஜய் சொல்றாரா? எல்லாரும் அதாங்க பேசுறாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னால பேசுனது எனக்கு தெரியாதுங்க. யாருமே இந்த ஓட்டு சதவீதத்தை வச்சுக்கிட்டு என்னாகும் அப்படின்னு பேசுனதே கிடையாது. பல தேர்தல்கள்ல ஓட்டு சதவீதம் அதிகமாச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஆளும் கட்சிக்கு எதிராக போகலாம், எப்பவுமே சொல்றதுதான். ஆனா அப்படி ஒரு வரலாறு ரிப்பீட் ஆகவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சே நம்முடைய அரசியல் வரலாறு, அது நம்முடைய பத்திரிகையில் வரலாறு பார்க்கும் பொழுது அப்படி இல்லை. என்ன அப்படின்னா, 2001 அப்போது திமுக ஆட்சி இருந்தது. அப்போ கணிசமான ஓட்டுப்பதிவு இருந்தது. திமுக தோல்வி அடைந்தது. செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பல தேர்தல்களையும் வாக்குப்பதிவு அதிகமாயிருச்சு. ஆனா அது ஆட்சிக்கு எதிராக தான் இருந்தது இல்லை. ஆனா பல சமயங்கள்ல ஆட்சிக்கு எதிராக இருந்திருக்கு. ஆனா இந்த தடவை மக்கள் கிட்ட பார்த்த அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கு இல்லையா, அது இதுவரைக்கும் காணாததுங்க. இதுவரைக்கும் காணல. என்னுடைய பத்திரிகையில் வாழ்க்கையில, என்னுடைய தனி வாழ்க்கையில இந்த அளவுக்கு மக்கள் ஆர்ப்பரிப்போடு வந்து ஓட்டு போட்டதை பார்க்கல. ஏன்னா இது மக்களுடைய அரசியல் ஆர்வத்தை அதிகப்படுத்தியிருக்கு, ஜனநாயகத்தில் தங்களுடைய கடமை ஆற்றணுங்கிற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பல மூத்த அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. எனக்கு அளித்த பேட்டியில் கூட நிறைய பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்லைங்க மக்கள் ஓட்டு போடணும்னு நினைச்சாங்க, அது விஜயால தான் வந்ததா, விஜயால தான் இந்த ஓட்டு பதிவு வந்ததானா, இருக்கலாம். ஒரு இளைஞர், அரசியலுக்கு கம்மி வயதானவர், அதிக அனுபவம் இல்லாதவர், ஆனால் மிகப்பெரிய நடிகர், அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் ஒரு மாற்றோ அப்படின்னு நினைச்சு மக்கள் வாக்களிச்சிருக்கலாம். அவரும் ஒரு காரணியாக இருந்திருக்கலாம். ஆனா அவர் மட்டுமே இருந்திருக்க முடியாது. அப்படின்னா திமுக அண்ணா திமுக காரணி தானே சொல்லணும். ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு சார்பா போடணும், இல்ல அவங்களுக்கு எதிராக போடணும், இப்படி கூட மக்கள் நினைச்சிருப்பாங்க இல்லையா. இந்த ரெண்டுமே காரணியாக இருந்திருக்கும். திமுக எத்தனையோ நலத்திட்டங்களை கொடுத்தாங்க, எவ்வளவோ மகளிருக்கு நிறைய உதவி தொகைகள், அதுக்கப்புறம் ஆண்களுக்கு பெண்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள், இதுவரைக்கும் இல்லாத, அரசாங்கம் கொடுக்காத பல திட்டங்கள் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கலாமோ, இல்ல வந்துரும், இப்படி எல்லாமே நிறைய பேர் கருத்துக்களை தங்களுடைய நிகழ்ச்சிகள்ல, தன்னுடைய பதிவுகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. விஜய் ஆட்சியை தீர்மானிப்பார், விஜய் யார் முதல்வர் ஆக வேண்டும் என்று தீர்மானிப்பார், இல்லை விஜய் முதல்வர் ஆகிவிடுவார், இப்படி ஜோசியர்கள் சொன்னதையே பல ஊடகங்கள், ஜோசியர்கள் இந்த சமயத்துல செம்மையா சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னும் 8 நாள் தான் இருக்கு. மே 4ஆம் தேதிக்கு 8 நாள் தான் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 26. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி
மே 4ஆம் தேதி காலையில 8 மணிக்கு ஓட்ட பிரிச்சாங்க பாருங்க. 10, 12க்குலாம் நமக்கு அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுலயும் ஒரு இழுபறி இருந்தது வைங்க, நமக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆகும். எந்த கட்சி அதிகம் எந்த கட்சி குறைவுன்னு தெரியல. எந்த கட்சி அதிகம் எந்த கட்சி குறைவு எல்லாவற்றுக்கும் காரணமாக தாவேகா இருக்கும், மறுக்க முடியாதுங்க. என்னங்க அவருடைய எதிரிகள் கூட இல்லைங்க, அவருக்கு 20% வந்துரும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு ஆதரவா கருத்து சொல்லிட்டு இருந்த பல அரசியல் நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகாவில அதிமுக பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, இது பெரிய ஸ்வீப் அடிக்க போகுது. அவங்க விருப்பம் தாங்க. இந்த தேர்தல் முடிவு வர வரைக்கும் எல்லாம் தனிப்பட்ட விருப்பங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மக்களுக்கு அது ஆர்வமா இருக்கு. இதுவே தேர்தல் முடிவு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. இது விஜயை மையமாக வைத்த தேர்தல் என்பதால் தேர்தலுக்கு முன்பும் விஜய் மையமாக இருந்தார், தேர்தலுக்கு பின்பு விஜய் மையமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அளவுக்கான ஒரு போட்டி இருந்தது இல்லைன்னு. 1989 4 முனை போட்டி, உண்மையான 4 முனை போட்டிங்க. அதிமுக 2வது தேர்தலை சந்திச்சது, காங்கிரஸ் தனியா சந்திச்சது, திமுக தனியா சந்திச்சது. அதுல ஓட்டு நிறைய பிரிஞ்சதுனால திமுக ஆட்சிக்கு வந்தது. ஒரு உண்மையான 4 முனை போட்டி. இப்பவும் கிட்டத்தட்ட அப்படிதான். யார் யாரு? திமுக அணி, அதிமுக அணி, விஜய் அண்ட் சீமான். இதுல விஜயும் சீமான்னா தனியா போட்டி போடுறாங்க, மத்தவங்க எல்லாம் கூட்டணியோட போட்டி போடுறாங்க. அதுல ஏகப்பட்ட குழப்பமா. திமுக அணியில கேட்கவே வேண்டாம், காங்கிரஸ் ஒரு பக்கம், விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம், அவங்க ரெண்டுமே வேற வேற பக்கம், இப்படிதான் இருந்தாங்க. என்னங்க திமுக அணியில காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் ரூம் போட்டு சிந்திச்சாங்களா எப்படி இந்த தேர்தலை கவுக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அதிமுக அணியில கேட்கவே வேண்டாம், எடப்பாடி தான் முதலமைச்சருங்கிறாரு, மோடி வராரு, அமித்ஷா வராரு, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சிங்கிறார். அப்ப யாரு தாங்க முதலமைச்சரோ எடப்பாடி தான் அப்படிங்கிறாங்க. குழப்பறாங்களே. ஆனா நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு தேர்தலை போட்டிட்டவங்க யாரு? விஜயும் சீமானும். இதுல விஜய் தான் முன்னிலை வகிச்சார். நான் தான் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திச்சாரு. தன்னுடைய கட்சி தான் முக்கியம் நினைச்சாரு. திமுகவை கடுமையாக விமர்சிச்சாரு. திமுக தான் முதல் எதிரி அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனா இது ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனாலதான் விஜயை மையமாக வைத்தே தேர்தலுக்கு பின்னால கூட அவரை பற்றியே பேசியிருக்காங்க. ஒன்று அவருக்கு ஆதரவா பேசுறது, இன்னொன்னு எதிராக பேசுறது. நல்லா கவனிச்சோம்னா தேர்தலுக்கு பின்னால எதிர்குரல்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. மே 4ஆம் தேதி ஒருவேளை அவர்கள் நினைப்பது போல திமுகவுக்கு சாதகமா இருந்தால் அது குரல்களாம் பெருசா ஒலிக்கும். அப்படியே எதுவாக இருந்தாலும் கூட விஜய்க்கு கணிசமான ஓட்டு கிடைக்க போகுதுங்கிறது யாருமே மறுக்கிறது இல்லை. திமுக காரணம் மறுக்கிறது இல்லை, அதிமுக காரணம் மறுக்கிறது இல்லை. விஜய்க்கு கணிசமான ஓட்டு போச்சுன்னா எனக்கு தான் லாபம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. ஆனா இது விஜய்க்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை 2 பெரிய கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் மறந்து போறாங்க. விஜயை மையமாக வைத்து நடந்த தேர்தல், விஜய் மையமாக வைத்து நடக்க போகின்ற வாக்கு எண்ணிக்கை, இது எல்லாமே தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. தேர்தலுக்கு பின்னால அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போது நாம் காத்திருக்க வேண்டும் மே 4ஆம் தேதிக்காக. நன்றி, வணக்கம்.